பீச்சில் செம்ம ஆட்டோங்க. பீச்சில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பீச்சுக்கு போனாலே எல்லாத்தையும் மறந்துடுவேன். இப்போ கூட மறந்துட்டேன் பாருங்கள். உங்களை எல்லோரும் வெல்கம் பண்ணணும்ல சேனலுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சின்னவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டா என் பெரிய மக பீச்சுக்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அவளுக்கு இன்னும் செமஸ்டர் எக்ஸாம் முடியவே இல்லை. அவள் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிறதுனா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க. இந்த டைமும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எந்த பீச்சுக்கு போயிருந்தோம் தெரியுமா? அதை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மணலில் நடக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு. இந்த மணலில் கால் புதஞ்சு ஒரு அடியாக எடுத்து வைப்போம் பாருங்கள், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் ஈவினிங் டைம் போயிருந்தோம். பாருங்கள், பீச்சே காலியாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காற்று சும்மா சூப்பராக வருது. நாங்கள் ஈவினிங் 4:30 போல் அங்கே போயிருந்தோம். நைட்டு 9 o'clock வரைக்கும் அங்கே தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணமே. சூப்பராக இருந்தது. சரி, இப்போ நாங்கள் எங்கே திரும்ப போயிட்டுருக்கோம்? அந்த சேரெல்லாம் பார்க்குறப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு தான் போகிறோமே. ஈவினிங் டீ குடிக்கிற டைம் இல்லையா இந்த டைமு? டீ குடிச்சிட்டு அப்படியே பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஜ்ஜி கடைக்கு போயிட்டுருக்கேன். நான் பீச்சுக்கு போனால் சில விஷயங்கள் நல்லதும் நல்லது இல்லையோ அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருவேன். அதில் ஒன்று பஜ்ஜி சாப்பிட்றதுங்க. கண்டிப்பாக எது எப்படி இருந்தாலும் பீச்சுக்கு போனால் நான் பஜ்ஜி சாப்பிட்டே தீருவேன். அதுவும் அந்த மிளகா பஜ்ஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ பஜ்ஜி விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க அங்கே பீச்சில். 80 rupees ஒரு பிளேட்டு. அதில் 4, 5 இவ்வளோ தான் வைக்கிறாங்க. சைஸுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ நாங்கள் பஜ்ஜி கடையில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சூடாக போட்டு கொடுத்தாங்களா, சூப்பராக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு. பக்கத்துலேயே பீச். அந்த பீச் பார்த்துட்டு அங்கே வரக்கூடிய மக்களை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. நல்லா இருந்ததுங்க. கிளைமேட் சூப்பராக இருந்தது. இந்த ஹாலிடேஸ்க்கு மறக்காமல் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் பீச்சு. அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. தண்ணியில் விடுறப்ப கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்து தான் ஆகணும். ரொம்ப உள்ளெல்லாம் போகக்கூடாது. அதே சமயம் கூட்டம் வரப்போ குழந்தைங்கள கையிலையே பிடிச்சிக்கிங்க. கூட்டத்தில் குழந்தைங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம கையை விட்டு நழுவி போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் எப்போவுமே குழந்தைங்கள கையில் பத்திரமா பிடிச்சிக்கிங்க. ஒரு 4 பெரியவங்க இருக்கீங்க, ஒரு 6 சின்ன குழந்தைங்க இருக்குன்னா ஆளுக்கு 2 குழந்தைய நீங்கள் கையில் பிடிச்சிக்கிங்க. அப்போ குழந்தைங்க மிஸ் ஆக மாட்டாங்க. சந்தோஷமாக பீச்சுக்கு போயிட்டு சந்தோஷமாக வரலாம். சரி, அடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேட் பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் பிளேட் ஆர்டர் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததா, அதனால் செகண்ட் பிளேட் ஆர்டர் போட்டு அதுவும் வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடித்த உடனே டக்குன்னு எழுந்துட்டோம். ஏன்னா அந்த டேஸ்ட்டு மறுபடியும் சாப்பிட்ணும் போல் தோணுது. அந்த சூழல் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுது. அதனால் சட்டுன்னு பார்த்திங்கன்னா எழுந்து வந்துட்டோம். ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் பீச்சில் தண்ணியில் போய் காலை வைக்க போகிறோம். வரீங்களா எங்களோட? நீங்களும் கண்டிப்பாக வாங்க பீச்சுக்கு. இந்த லீவுக்கு மறக்காமல் போங்க. ஒரு வழியாக பீச் தண்ணியில் காலை வச்சாச்சுங்க. அந்த காலில் தண்ணி நனையிற வரைக்கும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் காலை வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கே மனசு வராது. அதுவும் என் பெரிய பொண்ணு சுத்தமாக வரவே மாட்டா. வாமா வாமா வாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கூட இருமா வரேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை விட்டு வரவே மாட்டா. சின்னவளாவது பயப்படுவா. பெருசு பார்த்திங்கன்னா பயப்படாமல் நல்லா ஆட்டம் போடும். சின்ன வயசில் அவளும் தாங்க பயந்தா, தண்ணியில் வரவே மாட்டா. இப்போல்லாம் செம்மையாக ஆட்டம் போடுறாங்க அந்த அம்மா. எனக்குமே பீச்சில் விளையாடுறது ரொம்ப பிடிக்குங்க. ஃபுல்லாக தண்ணியில் விழுந்து கிடப்பேன், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இப்போல்லாம் பீச்சுக்கு போனால் அந்த அளவுக்கு குளியல் போட்டு ஆட்டம் போடுறத கம்மி பண்ணிக்கிட்டேன். சும்மா தண்ணியில் நின்று ஆட்டம் போடுறதோட சரி. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் நின்னதுக்கே அவங்க அப்பா போதும் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காரு.
நீங்கள் போகிறதுனா போய் உட்காருங்க, நாங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு அவரை நைஸாக அனுப்பிட்டோம். இல்லைன்னா வாங்க போகலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவர் போய் உட்காந்துட்டார் ஓரமாக. நாங்கள் அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் நின்று விளையாடிக்கிட்டே இருந்தோம். இதில் என்னென்னா, பெரியவன் என்ன பண்ணுவான்னா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு அந்த பக்கம் இழுப்பாள். சின்னவன் என்ன பண்ணுவான்னா, போதும் வாம்மா போகலாம் போதும் வாம்மா போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இழுப்பாள். 2 பேருக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி நின்று இருந்துட்டு, சரி நீங்கள் 2 பேரும் விளையாடிட்டு வாங்க, நான் போகிறேன், நானும் போய் மணலில் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்ட உடனே அவர் என்ன நினச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. சரி நான் போய் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கிளம்பி போனார். அவர் போய் பீச் ஓரமாகவே நின்றுட்டு பசங்களை குரல் கொடுத்துட்டு, சரி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் நான் வீட்டில் இருந்தே கொஞ்சம் சுண்டல் எல்லாம் அவிச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன். நைட்டுக்கு டிஃபன் சப்பாத்தி செஞ்சு பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேனே. எவ்வளோ வெளியே வாங்கி சாப்பிட்றது? காசு ஒரு பக்கம் செலவு பண்ணாலும் இன்னொரு பக்கம் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இப்போல்லாம் வெளியில் சாப்பிட்டா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து எதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு போயிடுறது. சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் வருவாங்க வருவாங்க அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்தாங்க. 2 பேரும் குயிக்காகவே வந்துட்டாங்க. நாங்கள் வந்தோடனே பின்னாடியே அவங்களும் வந்துட்டாங்க. ஏன்டி சீக்கிரமாக வந்துட்டீங்க, ரொம்ப டைம் எடுப்பீங்கன்னு பார்த்தேனேன்னு சொல்லிட்டு கேட்டேன். பக்கத்தில் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தாங்க. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான், பக்கத்தில் அஷ்டலக்ஷ்மி கோயில் இருக்கு இல்லையா? அச்சோ சொல்லிட்டேனே. ஆமாங்க, நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் கேட்டேன் இல்லையா நான், இது என்ன பீச்சுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பெசன்ட் நகர் பீச்சு தாங்க. பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோமே. சரி அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத வாங்க கண்டினியூ பண்ணலாம். கொஞ்ச நேரம் மணலில் அப்படியே உட்காந்துட்டோம். அவளுங்க ட்ரெஸ்ஸு என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு அப்படியே ஈரமாக தான் இருந்தது. அவங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈரமாக இருந்தது. அதனால் சரி கொஞ்சம் நேரம் உட்காருங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் உலர்ந்த பிறகு நம்ம அப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கே பீச்சில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் உட்காந்துட்டு அந்த கதை இந்த கதைன்னு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருந்தோம். நடுவில் என் வீட்டுக்கார் வேறு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரே வார்த்தை தான், நம்ம என்னங்க வருஷந்தோறுமாக பீச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம், வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் தானே பீச்சுக்கு வரோம், அதனால் நிறைய நேரம் இங்கேயே இருக்கலாம், நான் 9 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவேன்னு கரெக்டாக சொல்லிட்டேன். அதனால் அதுக்கப்புறமேட்டு அவர் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடலை. எடுத்துகிட்டு வந்த சுண்டல் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டீ குடிக்காதது ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்ததுங்க, தலைவலிக்கிற மாதிரியே இருந்தது. சரி டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர்கிட்ட. சுற்றி பார்த்தார். பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் விற்றுட்டு போனாங்க. ஆனால் எனக்கு இந்த பீச்சிலலாம் டீ வாங்கி குடிக்கவே பிடிக்காது. அப்படியே சுடு தண்ணி மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் டீ எல்லாமே நான் போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இந்த டைம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். அதனால் டீ போட்டு எடுத்துகிட்டு வரலை. சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்தாரு. 20 ருபீஸ் இந்த டீ. பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராக இருந்தது. இத்தனை முறைக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா சுடு தண்ணியை விட கேவலமாக இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சுக்கெல்லாம் போட்டு டீ தான், சுக்கு காப்பி கிடையாது, டீ தான். பட் நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடி தெரியுதாங்க எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்கள். எப்போவுமே இப்படி தாங்க, ஒரு 4 மணிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மக்கள் நிறைய பேர் காற்று வாங்கிட்டு இருப்பாங்க, வாக்கிங் போவாங்க. சூப்பராக இருக்கும் பீச்சுக்கு போனாலுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான். எத்தனை பேர் பீச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்க, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதனுடைய கண்டினியூஷனை மறக்காமல் நாளைக்கு பாருங்கள். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.